Harry Potter and the Order of Phoenix, Chapter 27, The Centaur and the Sneak, Part 2. ஸோ அம்ரிட்ஜ் ஹாரியை கூட்டிகிட்டு டம்பிள்டோரோட ஆஃபீஸ்க்குள்ளே நுழைவாங்களாம். அங்கே பார்த்தா எக்கச்சக்கமாக நிறையா பேர் இருப்பாங்க. டம்பிள்டோர் அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி அவரோட சேர் இருக்கும்ல, அங்கே உட்காந்துருப்பாரு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப காமாக தான் இருக்கும். அவரோட 2 விரல்களையும் 2 கை விரல்களையும் கோர்த்து வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அவருக்கு பின்னாடியே ப்ரொஃபஸர் மெகானகல் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நர்வஸாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபேஸ் பார்க்க. மினிஸ்டர் கொர்னேலியஸ் ஃபட்ஜ் இருக்கார்ல, அவரும் அங்கே இருப்பாரா. அங்கே ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி அவர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாரா. அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருப்பாரா. கிங்ஸ்லி ஷாக்கிள்போல்ட் இருக்கார்ல, அவரும் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அப்புறம் இன்னொன்று ஒரு விசார் நிற்பாரு. அவரை ஹாரி இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டையாக இருப்பார். அவரோட ஹேர்லாம் ஒரு மாதிரி வயராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரையும், அதாவது கிங்ஸ்லி ஷாக்கிள்போல்ட்டையும் அப்புறம் இன்னொன்று ஒரு அந்த விசார்ட் இருந்தார்ல, அவர் 2 பேரையுமே டம்பிள்டோரோட ஆஃபீஸ் டோர் இருக்கும்ல, அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. 2 சைட்லேயும் ஏதோ கார்ட்ஸ் போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே பெர்சி இருக்கான்லாம், அவனும் நின்றுட்டுருப்பான். கண்ணாடி போட்டிருப்பானா, அவனோட முகத்தில் ஃபுல்லாக நிறையா ஃப்ரெக்கிள்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற வாலில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பான். அவன் கையில் எக்கச்சக்க பார்ச்மெண்ட்டாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதுக்காக கையில் பார்ச்மெண்ட் வச்சுருப்பான் போல். அண்ட் எப்போவுமே இங்கே ஹெட் மாஸ்டரோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனால், டம்பிள்டோரோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனால், அங்கே ஃபுல்லாக போர்ட்ரேட்டில் ஓல்டு ஹெட் மாஸ்டர் அண்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் இருப்பாங்களா. ஹாரி உள்ளுக்குள்ளே வரும்போதெல்லாம் அவங்க தூங்குற மாதிரி தானே சீன் போட்டுட்ருப்பாங்க, சும்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க யாருமே அந்த மாதிரி ஆக்ட் பண்ணல. எல்லாருமே முழிச்சு தான் இருப்பாங்க. அங்கே என்ன நடக்க போதோன்ற மாதிரி ரொம்ப அலர்ட்டாக ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. டோர் ஓப்பன் ஆன உடனே கொர்னேலியஸ் வச்சு திரும்பி பார்ப்பாரா. அவரை ஹாரியை பார்த்துட்டு வெல் அப்படின்னு சொல்வாரா. அவரோட ஃபேஸே அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இவன் கிரிஃபண்டோர் டவருக்கு போயிட்டு இருக்கும்போது மேல்ஃபாய் இவனை பிடிச்சிட்டான் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் சொல்லுவாங்களா. அவங்களோட வாய்ஸே அவ்வளோ ஹாப்பியாக, அப்படி ஒரு இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, அவ்வளோ ஒரு இதாக எப்படி சொல்கிறோன்னா, ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி என்ட்ரன்ஸ் ஹாலில் நின்று பயங்கரமாக அழுது கதறிட்டு இருந்தாங்களே, அப்போது ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவங்க முகத்தில் முழுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க, நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அம்ரிட்ஜ் சொல்லுவாங்களா, இவன் கிரிஃபண்டோர் டவருக்கு போயிட்டு இருக்கும்போது மேல்ஃபாய் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவனா பண்ணா அப்படின்னு ஃபட்ஜ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கேட்பாரு. இதை பற்றி நான் லூஷியஸ் கிட்ட சொல்லி ஆகணும். வெல் பாட்டர், நீ இங்கே எதுக்காக இருக்குன்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு அவர் கேட்பாரா ஹாரியை பார்த்து. ஹாரிக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்ருக்கும். ஆனால் அவனோட பிரெயின் ரொம்ப கிளியராகவும் ரொம்ப கூலாகவும் தான் இருப்பான். ஃபட்ஜ் அந்த கொஷினை கேட்ட உடனே ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவன் வாயை திறப்பான். ஆனால் அவன் வாயை ஹாஃபாக ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு அவன் திரும்பி டம்பிள்டோரை பார்ப்பானா. அந்த ஒரு 1 செகண்ட் தான் பார்ப்பான். அப்போது டம்பிள்டோர் டைரெக்டாக ஹாரியோட ஷோல்டர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே தான் அவரோட பார்வையை ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாரா. ஹாரி பார்த்த உடனே அந்த செகண்டே அவர் லைட்டாக அவரோட தலையை இல்லைன்ற மாதிரி நோன்ற மாதிரி ஆட்டுவார். ஆமான்னு வாயை திறந்த ஹாரி ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இல்லை அப்படின்றவானா. என்ன சொன்ன அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரா. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி ஃபர்மாக சொல்லிடுவான். நீங்கள் எதுக்காக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரா. ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஃபட்ஜ் அப்போ எரிச்சலாக திரும்பி ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜை பார்ப்பாரா. ஹாரி அந்த செகண்டை, அந்த ஒரு ஃபியூ செகண்டை யூஸ் பண்ணி திரும்பவும் டம்பிள்டோரை பார்ப்பானா. அப்போது டம்பிள்டோர் லைட்டாக ரொம்ப குட்டியாக தலையை லைட்டாக ஆட்டிட்டு லைட்டாக கண்ணை மட்டும் அடிப்பார். ஸோ அம்ரிட்ஜ், உன்னை எதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னே தெரியாது அப்படி தானே, நீ எந்த ஒரு ஸ்கூல் ரூல்ஸையும் பிரேக் பண்ண மாதிரி எதுவுமே உனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரா. ஸ்கூல் ரூல்ஸா? இல்லையே அப்படின்னு ஹாரி சொல்வானா. மினிஸ்ட்ரி டெக்ரீஸ் அப்படின்னு ஃபட்ஜு பயங்கர கோவமாக கேட்பாரா. எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஹாரி பிளாண்டாக சொல்லிடுவான். அவனுக்கு ஹார்ட் பீட் வேகமாக ரைஸ் ஆகிட்ருக்கும். அவனுக்கு என்ன தான் இப்போ இந்த மாதிரி பச்சையாக பொய் சொல்லி ஃபட்ஜை பயங்கரமாக கொதிக்க விட்டுட்டு இருந்தாலும் ஃபட்ஜுக்கு அப்படியே பிளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குமா. அதை பார்க்கும்போது ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன தோணுன்னா, கண்டிப்பாக யாராவது இந்த டிஏ மீட்டிங் நடக்கிறத பற்றி அம்ரிட்ஜ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் மாட்ட போகிறாங்க.
ஸோ இவன் தானே அதுக்கு லீடர், அதனால இவன் தான் ஃபஸ்ட்டு பெட்டி பிடிக்க கிளப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறான்றதும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம இப்படி பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்கோமே, மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த ஸ்கூலில் இல்லீகலாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் நடந்துட்டுருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறது உனக்கு நியூஸ் தான் அப்படி தானே அப்படின்னு ஃபஜ் ரொம்ப எரிச்சலாக கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி அவனோட ஃபேஸை ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக சர்ப்ரைஸ் ஆன மாதிரி வச்சுட்டு சொல்லுவானா. ஐ திங்க் மினிஸ்டர் பெட்டர் நான் போய் என்னோட இன்ஃபார்மெண்ட்டை கூட்டிகிட்டு வரேன், அப்போ தான் இது வேலைக்கு ஆகும் அப்படின்னு அம்ரிட்ஜ் சொல்லுவாங்களா. எஸ் போய் கூட்டு வாங்க அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிவிட்டு திரும்பி டம்பிள்டோரை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி நக்கலாக அந்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு திரும்பி பார்ப்பாரா. நல்ல விட்னஸ் இருந்தால் எல்லாமே முடிஞ்சு இல்லை டம்பிள்டோர் அப்படின்னு அவர் திரும்பி ஒரு மாதிரி நக்கலாக டம்பிள்டோரை பார்த்து கேட்பாரா. ஆமாம் கொர்னேலியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ஒரு மாதிரி லைட்டாக தலையை பவ் பண்ணிவிட்டு காமாக சொல்வார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுமா, இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாருமே ஒருத்தரை பார்த்துக்க கூட மாட்டாங்க அந்த ரூமில், அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பாங்களா. திரும்பவும் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோரோட ஆஃபீஸ் டோர் ஓப்பன் ஆகுமா, பார்த்தா அம்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. அவங்க கூடவே சோவோட ஃப்ரெண்டு இருக்குல்ல மரியட்டா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்களா. அந்த பொண்ணோட தோள் மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டு டைட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த மரியட்டா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அதோட கையை வச்சு முகத்தை மூடிட்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இப்போ நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, சோவோட ஃப்ரெண்டும் தான் இந்த டிஏ மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் மரியேட்டான்ற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அந்த பொண்ணு கூட சுருட்ட முடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பொண்ணை தான் இப்போ அவங்க உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்களா. அந்த பொண்ணு முகத்தை கையை வச்சு மூடிட்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். எதுக்கும் பயப்படாத டியர், ஒன்றும் இல்லை ஓகேவா. இப்போ நீங்கள் வந்துட்டேல, நீ பண்ணது தான் கரெக்டான விஷயம். நீ சொன்ன விஷயத்துக்காக மினிஸ்டர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அவர் கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்டக்க நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்ற விஷயத்தையும் சொல்லுவார் அப்படின்னு அம்ரிட்ஜ் அந்த பொண்ணோட ஷோல்டரில் சாஃப்டாக தட்டி கொடுத்துட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா. மரியேட்டாவோட அம்மா மினிஸ்டர் அப்படின்னு இப்போ அவங்க ஃபஜ்ஜை பார்த்து பேசுவாங்க. மேடம் எஜ்கோம், அவங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்காங்க, ஃப்ளூ நெட்வொர்க் ஆஃபீஸில். ஹாக்வர்ட்ஸோட ஃபயர்ஸ் எல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. வெரி குட் அப்படின்னு ஃபஜ் ரொம்ப பாசமாக பேசுவார். அம்மாவை போலவே தான் இருக்கு மகளும். வெல் கமான் நவ் டியர், என்ன நிமிந்து பாரு, எதுக்கும் பயப்படாத, நீ என்ன சொல்ல போகிறேன்றதை கேட்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. மரியட்டா நிமிந்து அவரை பார்க்குமா. ஃபஜ் பயங்கரமாக ஷாக் ஆகி இவர் ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி தானே நின்றுட்டுருப்பாரு, பின்னாடி போய் அந்த ஃபயரில் போய் விழுங்க போயிடுவாரா. டக்குன்னு ஆனால் நின்றுவார். ஆனால் அவரோட ஹெம் இருக்கும்ல, அந்த க்ளோக்கோட ஹெம்மு, அந்த கீழே அந்த நுனி, அது போய் அந்த தீயில பட்டு அது லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருமா. அதை போட்டு மிதிச்சிட்ருப்பாரு, கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு மிதிச்சிட்ருப்பாரு. அந்த மெரியட்டா பொண்ணு பயங்கரமாக கத்தி ஆன்னு அலறி அழுதுட்டு அதோட ரோப்ஸ் இருக்கும்ல, அதோட ட்ரெஸ்ஸு, அந்த ரோப்ஸை தூக்கி நல்லா அதோட முகம் ஃபுல்லாக அந்த மூக்கு வரைக்கும் கண்ணு வரைக்கும் பொத்தி நின்றுக்கும் திரும்பவும். பட் மெரியட்டா அதோட ரோப்ஸை வச்சு அதோட முகத்தை மறைக்கிறதுக்குள்ள அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மெரியட்டாவோட ஃபேஸை பார்த்துருவாங்க. என்னன்னா அதோட முகம் முழுக்க அப்படியே பர்பிள் கலரில் பெருசாக கொப்பளம் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெருசாக கொப்பளம்னால ஃபுல்லாக அதோட மூக்குலேருந்து கண்ணம் வரையும், அதாவது இந்த பக்கம் காதுலேருந்து அந்த பக்கம் காது வரையும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கண்ணோ மூக்கு அப்புறம் இன்னொன்று ஒரு சைடு கண்ணோ ஃபுல்லாக ஸ்னீக் அப்படின்னு கொப்பளத்தில் அப்படியே எழுதுன மாதிரி இருக்கும். ஸ்னீக்குன்ற வேர்டை நம்ம நிறையா விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 2-3 மீனிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா யூகே ஸ்லாங்கில் ஸ்னீக்குக்கு இன்னொன்று ஒரு மீனிங்கும் இருக்குது. எப்படின்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணுவாங்க, குறும்புத்தனம் பண்ணுவாங்க, அதை வேணும்னே அவங்கள மாட்டி விடணுன்றதுக்காகவே, ஏதாவது பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காகவே போய் இந்த பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த டீச்சர்ஸு, ஹெச்எம், பிரின்ஸிபல், இவங்க கிட்டக்க போய் போட்டு கொடுக்குறாங்களே, அவங்கள தான் ஸ்னீக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, உன்னோட கொப்பளத்தை நினச்சலாம் பயப்படாத டியர் அப்படின்னு அம்ரிட்ஜ் இப்போ ரொம்ப பொறுமை இழந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னோட ரோப்ஸை உன்னோட வாய்க்கிட்டேருந்து எடுத்து மினிஸ்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. பட் மரியட்டா திரும்பவும் கத்தி அழுதுட்டு அதோட தலையை இல்லைன்ற மாதிரி ரொம்ப வேகமாக ஆட்டிகிட்டு இருக்கோம். ஓ வெரி வெல் யூ சில்லி கேர்ள், நானே சொல்கிறேன் அப்படின்னு அம்ரிட்ஜ் எரிச்சலாக சொல்லிட்டு, வெல் மினிஸ்டர், இங்கே நிற்கிற மிஸ் எஜ்கோம் ஈவினிங் போல் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஆஃபீஸ்க்கு என்னை பார்க்க வந்தாங்க. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க.
தென் 7th ஃப்ளோரில் ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்கான், அதுக்கு பேர் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டா. நான் அங்கே போய் பார்த்தா எனக்கு அட்வான்டேஜாக ஒரு விஷயத்த நான் பார்க்கலான்னு சொன்னாங்க. தென் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டயத்தில் தான் இந்த ஹெக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவங்க பொறுமை இழந்து மரியேட்டாவோட ஃபேஸ் இருக்கும்ல, அதை காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த ஹெக்ஸ் வேலை பார்த்து அதோட மூஞ்சி ஃபுல்லாக அந்த மாதிரி கொப்பளம் வந்துருச்சு. ஆனால் அந்த கொப்பளத்தை இந்த பொண்ணு என்னோட கண்ணாடியில் பார்த்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே இந்த பொண்ணு எதுவுமே வாயை திறந்து பேசலை, அமைதியாகி அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அம்ரிஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ நோ அப்படின்னு ஃபஜ் மரியேட்டாவை ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக பார்ப்பாரா. அது அவர் எப்படி இமேஜின் பண்ணிப்பாருனா, நான் உன்னோட அப்பா ஸ்தானத்துலேருந்து உன்னை நான் அந்த மாதிரி பார்க்குறேன், அப்படி ஒரு ஃபாதர்லி லுக்கில் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் தன்னை இமேஜின் பண்ணிப்பார் போல். ஸோ அந்த மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரா. பார்த்து, நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மை டியர், இதை பற்றி நீ ப்ரொஃபஸர் அம்ரிஜ் கிட்ட சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எக்ஸாக்டாக எந்த நல்ல விஷயம் பண்ணணுமோ நீ அதை தான் பண்ணியிருக்க. சரி இப்போ சொல்லு, அந்த மீட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சு, அதோட பர்பஸ் என்ன, அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஃபஜ் மரியேட்டா கிட்ட கேட்பாரா. ஆனால் மரியேட்டா வாயை திறந்து பேசவே பேசாது. அதோட தலையை இல்லைன்ற மாதிரி லைட்டாக ஆட்டிட்டு இருக்குமா. அதோட கண்ணெல்லாம் பார்க்க அவ்வளோ பயமாக அப்படியே ரொம்ப பெருசாக விரிச்சு வச்சுட்டு அவ்வளோ பயத்தில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு ஏதாவது கவுண்டர் ஜிங்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபஜ் பொறுமை இழந்து அம்ரிஜ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாரா. அப்போவாச்சும் இந்த பொண்ணு வாயை திறந்து ஃப்ரீயாக பேசுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆக்சுவலி இன்னும் அது கண்டே பிடிக்கல அப்படின்னு அம்ரிஜ் ஒரு மாதிரி படும் கோவமாக படும் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு அதை கேட்கும் போது ஹெர்மாயினி மேலே அவனுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வரும். ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவான் ஹெர்மாயினியோட அந்த ஜிங்ஸிங் எபிலிட்டியை நினச்சி. பட் இந்த பொண்ணு பேசலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அம்ரிஜ் சொல்லுவாங்களா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மினிஸ்டர், அக்டோபர் மந்த் நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சென்ட் பண்ணேன், இந்த பாட்டர் பையன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை ஹாக்சைடில் வச்சு மீட் பண்ணான்ற விஷயத்த அப்படின்னு அம்ரிஜ் சொல்லுவாங்களா. உங்ககிட்ட அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ப்ரொஃபஸர் அம்ரிஜை கட் பண்ணி பேசுவாங்களா. என்கிட்ட வில்லி விடர்ஷன்ஸ் கொடுத்த டெஸ்டிமோனி இருக்குது மினர்வா. அந்த டைம் அவர் ஹாக்சைடில் தான் இருந்தார். அவரோட உடம்பு முழுக்க பேண்டேஜ் போட்டிருந்தாரு, ஆனால் அவருக்கு காது நல்லாவே கேட்கும் அப்படின்னு அம்ரிஜ் சொல்லுவாங்களா. அன்னைக்கு இந்த பாட்டர் பையன் ஹாக்செட்டில் வச்சு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விடாமல் எனக்கு ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு அம்ரிஜ் சொல்லுவாங்களா. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் யாரை சொல்கிறேன்னு. இவங்க ஹாக்செட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விச்சு மாதிரி வேஷம் போட்டு, அதாவது சூனியக்காரி மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அதுதான் மண்டங்கஸு. ஆனால் ஒருத்தவர் உடம்பு முழுக்க பேண்டேஜ் போட்டு உட்காந்துருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தா அவர் தான் வில்லி விடர்ஷன்ஸு. ஓ, அதனால தான் அவன் இருக்கிற எல்லா டாய்லெட்ஸ்லையும் கேவலமாக மந்திரம் போட்டு வச்சும் அவனை நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணாமல் விட்டீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்களோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிட்டு கேட்டுட்ருப்பாங்க. உங்களோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கேட்பாங்களா. இதெல்லாம் கேவலமான ஒரு கரப்ஷன் அப்படின்னு அந்த போர்ட்ரைட் இருக்கும்ல, டம்பிள்டோரோட ஆஃபீஸில் போர்ட்ரைட்ஸாக இருக்கும்ல, அதில் இருக்கிற ஒருத்தவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பார். நான் இருந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் கிரிமினல்ஸ் கூடலாம் டீல்ஸ் வச்சுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. தேங்க்யூ ஃபோர்டிஸ்கியூ, போதும் அப்படின்னு டம்பிள்டோர் சாஃப்டாக சொல்லுவார். ஓகே, இந்த பாட்டர் பையன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எதுக்காக மீட்டிங் போட்டானா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிஜ் எதையுமே காதில் வாங்காமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு இல்லீகலான சொசைட்டியில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக, அதில் இவங்க எல்லாரும் மினிஸ்ட்ரினால் இந்த ஏஜில் இருக்கிற பசங்க செய்யக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட மந்திரங்களையும் வித்தைகளையும் கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது தப்பு டொலாரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப குவைட்டாக சொல்லிகிட்டு இருப்பாரா. ஹாரி நிமிர்ந்து டம்பிள்டோரை பார்ப்பானா. அவனுக்கு எப்படி இருக்கும்னா, டம்பிள்டோர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இவனுக்காக எதுவும் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் அவன் நினச்சிட்டு இருப்பானா. ஆனால் அவர் வாயை திறந்து பேசிடுவார். ஓ, இந்த ஆரம்பிச்சிட்டார்ல அப்படின்னு ஃபஜ் இப்போ எரிச்சலாக எந்திரிச்சு நின்று கத்திக்கிட்டு இருப்பாரு. பேசுங்க டம்பிள்டோர் பேசுங்க,
திரும்ப என்னென்ன பொய்ய சொல்ல போகிறீங்க? வில்லி விடர்ஷன்ஸ் கேட்டது எல்லாமே பொய்யா? இல்லைனா அவன் தான் பொய் சொல்லிட்டு இருக்கானா? இல்லைனா அன்னைக்கு அந்த ஹாக்செட்டில் பாட்டரோட ஐடென்டிக்கல் ட்வின் யாராவது அங்கே இருந்தாங்களா? இல்லைனா ஏதாச்சும் டைமை ரிவர்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? அப்படியாவது செத்து போனவன் திரும்ப வந்துட்டான், அப்புறம் இன்விசிபிளாக இருக்கிற டிமெண்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியெல்லாம் போய் பார்த்துட்டாவது வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா? பெர்சி இருக்கான்ல, அவன் பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு வெரி குட் மினிஸ்டர், வெரி குட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா? ஹாரிக்கு செம்ம எரிச்சலாகும், அவனை எத்தி உதைக்கணும் போல தோணுமா? ஆனால் அவன் நிமிர்ந்து டம்பிள்டோரை பார்ப்பானா? அவர் ஆனால் அவ்வளோ ஜென்டிலாக ஸ்மைல் பண்ணுவார். அவனுக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஹாரி அன்னைக்கு ஹாக்செட்டில் இருந்தான் அண்ட் அவன் மித்த ஸ்டூடெண்ட்ஸை டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்ரூட் பண்ணான்ற விஷயம் நடந்திருந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. பட் சப்போஸ் அவன் அங்கே இருந்து இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா டொலாரஸ் சொல்கிற மாதிரி இதெல்லாம் தப்பு. பிகாஸ் ஹாக்வர்ட்ஸில் நீங்கள் ஸ்டூடெண்ட் சொசைட்டிஸை பேன் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹாரி ஹாக்ஸ்மேட்லாம் இந்த மீட்டிங் போட்டிருக்கான். ஸோ விச் மீன்ஸ் அவன் பண்ணது எந்த தப்பும் இல்லை, அவன் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணலை அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப காமாக சொல்லுவாரா? அவ்வளோதான். பெர்சி அவனோட தலையில் இடி விழுந்த மாதிரி நின்றுட்டுருப்பான். அவ்வளோ ஷாக் ஆகி ஃபட்ஜும் அப்படியே நகராமல் எதுவுமே அசையாமல் ரொம்ப ஷாக் ஆகி அவரோட வாயை லைட்டாக பொழந்துட்டு நின்றுட்டுருப்பாரு. இந்த ஷாக்கில் வந்து அம்பிரிட்ஜ் தான் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆவாங்களா? அதெல்லாம் ஃபைன் தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எஜுகேஷ்னல் டெக்ரி நம்பர் 24 பாஸ் பண்ணி இதோட 6 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு மீட்டிங் இல்லீகல் இல்லைன்னே வச்சுப்போம், அப்போது அதுக்கடுத்து நடந்த மீட்டிங்லாம் என்ன சொல்ல அப்படின்னு அம்பிரிட்ஜ் கேட்பாங்களா? வெல் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப பொலைட்டாக அம்பிரிட்ஜை நல்லா அப்படியே சர்வே பண்ணுற மாதிரியே பார்த்துக்கிட்டே பேசுவார். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் அதுக்கடுத்து மீட்டிங்ஸ் நடந்ததுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு அவர் கேட்பாரா? அப்போது டம்பிள்டோர் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ டம்பிள்டோர் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஹாரி நின்றுட்டுருக்கான்ல, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று மாதிரி சலசலன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா? கிங்ஸ்லி ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாரு போல் அப்படின்ற மாதிரி ஹாரி நினப்பான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவனோட உடம்புல ஏதோ ஒன்று லைட்டாக அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக நம்ம மேலே ஏதாவது பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ அவனை ப்ரஷ் பண்ணிட்டு போன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா? ஒரு மாதிரி ஜென்டிலாக தான் இருக்கும். அவன் கீழே குனிஞ்சு பார்ப்பானா, எதுவுமே இருக்காது. இந்த பறவையோட இறகை வச்சு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம உடம்புல லைட்டாக தேய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் எதுவுமே அங்கே இருக்காது. எவிடன்ஸா அப்படின்னு அம்பிரிட்ஜ் செம்ம எரிச்சலாக கேட்டுட்ருப்பாங்களா? ஆனால் அவங்க வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்பாங்க. ஆனால் பச்சையாக அவங்க மூஞ்சில் தெரியும் அவங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவங்க டோனே அவ்வளோ இரிட்டேட் ஆன மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த எதையுமே நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலையா டம்பிள்டோர்? மிஸ் எச்கோம் எதுக்காக இங்கே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சரியாக எரிச்சலாக கேட்பாங்களா? 6 மாதமாக இந்த மீட்டிங்ஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்களால இப்போ சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு டம்பிள்டோர் அவங்களோட 2 புருவத்தையும் உயர்த்திட்டு கேட்பாரு. ஆக்சுவலி அவங்க இன்றைக்கி தானே ஏதோ மீட்டிங் நடக்க போகுதுன்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு அவர் கேட்பாரா? மிஸ் எச்கோம் அப்படின்னு அம்பிரிட்ஜ் திரும்பி மரியேட்டாவை பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மீட்டிங்ஸ் எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லு டியர். நீ பேசக்கூட வேணாம், சிம்பிளாக ஆமாவா இல்லையான்னு மட்டும் தலையாட்டு. கண்டிப்பாக நீ தலையாட்டுறனாலலாம் உன்னோட அந்த கொப்பளம் ரொம்ப மோசமாலாம் ஆகாது. 6 மாதமாக அந்த மீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குதானே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? அவ்வளோதான், கண்டிப்பாக இப்போ நம்ம நல்லா மாட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பானா? ஜஸ்ட் ஆமாவா இல்லையான்னு மட்டும் தலையாட்டு டியர், அதனாலலாம் உன்னோட இந்த ஜிங்ஸ் ரீஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுவாங்களா? எல்லாருமே மெரியேட்டாவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே மெரியேட்டாவை தான் பார்த்துட்டு இருப்பாங்களா? மெரியேட்டாவோட கண்ணு மட்டும் தான் தெரியும், மித்த முகத்தை ஃபுல்லாக அதோட ரோப்ஸ் வச்சு மறைச்சி வச்சுருக்கும்ல. ஹாரிக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குமா, போச்சு இப்போ இது சொல்ல போது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானா? ஆனால் அவனே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா மரியேட்டா இல்லைன்ற மாதிரி தலையாட்டிடும். அம்பிரிட்ஜ் ரொம்ப ஷாக் ஆகி திரும்பி ஃபஜ்ஜை பார்ப்பாங்களா? தென் திரும்பி அவங்க மெரியேட்டாவை பார்த்து, நான் கேட்ட கொஷின்ஸ் உனக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன் டியர். நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த 6 மாதமாக இந்த மீட்டிங்ஸ்க்கு நீ போயிட்டுருக்க தானே அப்படின்னு அவங்க திரும்பவும் கேட்பாங்களா? மரியேட்டா அகைன் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுமா? நீ எதுக்காக இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்பிரிட்ஜ் வந்து இப்போ எரிச்சலாக கேட்டுட்ருப்பாங்க.
அவங்க தலையாட்டுறதுக்கான மீனிங் என்னன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே கிளியராக புரியுது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்ப எரிச்சலாக ஹார்ஷாக சொல்லிட்டு இருப்பாங்களா. விச் மீன்ஸ் கடந்த 6 மாசமாக எந்த ஒரு சீக்ரெட் மீட்டிங்ஸுமே நடக்கல. நான் சொல்கிறது சரிதான மிஸ் எஜ்கோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கேட்பாங்களா. மெரியேட்டா ஆமான்ற மாதிரி தலையாட்டும். பட் இன்னைக்கு நைட்டு மீட்டிங் இருக்குன்னு சொன்னதானே அப்படின்னு அம்பிரிட்ஜ் சாரி கோவமாக கேட்பாங்களா. தென் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் மெரியேட்டாவோட ஷோல்டரில் 2 கையையும் வச்சுட்டு, மிஸ் எஜ்கோம் நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் போய் பார்க்க சொல்லி மீட்டிங் நடக்குது அண்ட் பாட்டர் தான் அதோட லீடர்னு. பாட்டர் தானே அதை ஆர்கனைஸ் பண்ணா, இப்போ எதுக்காக இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்க கேர்ள் அப்படின்னு அவங்க பயங்கரமாக அதை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி அதை போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே கேட்டுட்ருப்பாங்களா. அவ்வளோதான், அடுத்த செகண்டே டம்பிள்டோர் அவரோட சேர்லேருந்து எந்திரிச்சு அவரோட மந்திரக்கோலை வெளியில் நீட்டிடுவாரா. கிங்ஸ்லியும் வேகமாக லைட்டாக முன்னாடி அம்பிரிட்ஜ் பக்கத்தில் நடந்து வந்து நின்றுவார். வேகமாக அம்பிரிட்ஜ் வந்து இப்போது மெரியேட்டாவோட 2 ஷோல்டர்லேயும் தானே கையை வச்சுருப்பாங்க. இப்போ வேகமாக அவங்க கையை அப்படின்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே கையை எடுத்துருவாங்க. லைட்டாக அந்த கையை வந்து ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு 2 கையும் சுட்டா எப்படி இருக்கும், சுற்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க 2 கையையும் ஆட்டிகிட்டு இருப்பாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸை மேன் ஹேண்டில் பண்ணுறத நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் டொலாரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டம்பிள்டோர் பயங்கரமாக கோவமாக இருக்கிறத ஹாரி பார்ப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காம் பண்ணுங்கள் மேடம் அம்பிரிட்ஜ், இதனால உங்களுக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு கிங்ஸ்லி அவரோட டீப்பான ஸ்லோவான வாய்ஸில் பேசுவார். இல்லை ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜும் ஒரு மாதிரி அவங்கள காம் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி வேகமாக மூச்சு வாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டொலாரஸ் இன்றைக்கி நைட்டு நடந்த இந்த மீட்டிங்க்கான அப்படின்னு ஃபட்ஜு பேச ஆரம்பிப்பாரா. எஸ் வெல் மிஸ் எஜ்கோம் தான் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு அம்பிரிட்ஜ் திரும்பவும் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நான் உடனே 7th ஃப்ளோருக்கு என்னோட நம்பிக்கைக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அந்த மீட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே ரெட் ஹேண்டாக பிடிக்கிறதுக்காக. ஆனால் நாங்கள் வரப்போகிறத முன்னாடியே யாரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். பிகாஸ் நாங்கள் 7th ஃப்ளோர் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு பக்கமாக ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிகாஸ் மிஸ் பார்க்கின்சன் அந்த ரூம்குள்ளே போய் யாராவது ஏதாச்சும் விட்டுட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ண போனாங்க. அண்ட் அந்த ரூமே எங்களுக்கு ஒரு எவிடன்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அவங்களோட பாக்கெட்குள்ளேருந்து ஒரு பேப்பரை எடுப்பாங்களா, ஒரு பார்ச்மெண்ட்டை எடுப்பாங்க. அவ்வளோதான், ஹாரிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டில் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களோட நேம்ஸ்லாம் இருக்கும்ல, லிஸ்ட்டு ஹெர்மாயினி எழுதி பின் பண்ணி வச்சுருக்கும்ல, அந்த பேப்பரை தான் இப்போ அவங்களோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்து ஃபட்ஜுக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் பாட்டரோட நேமை பார்த்த உடனே நான் எதை டீல் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சாஃப்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. எக்ஸலண்ட் அம்பிரிட்ஜ் அப்படின்னு ஃபட்ஜு நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரா. அவரோட முகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தென் அவர் திரும்பி டம்பிள்டோரை பார்த்து, இவங்களோட இந்த குரூப்புக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா, டம்பிள்டோர்ஸ் ஆர்மி அப்படின்னு ஃபட்ஜு குவைட்டாக சொல்லுவாரா. டம்பிள்டோர் வந்து அந்த பார்ச்மெண்ட் இருக்கும்ல, அதை ஃபட்ஜோட கையிலேருந்து வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஹெர்மாயினி எழுதியிருக்கும்ல பல மாதத்துக்கு முன்னாடி இந்த வந்த ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரோட நேமையும் எழுதி அதுக்கு மேலே டம்பிள்டோர்ஸ் ஆர்மின்னு எழுதி தானே அங்கே பின் பண்ணியிருக்கோம். அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன பேசுன்னே தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாகவே நிற்பார். தென் அவர் நிமிந்து பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். வெல் தென் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிவிட்டு, என்கிட்டேருந்து ஏதாச்சும் கன்ஃபெஷன் வாங்கி எழுதிக்க போகிறீங்களா கொர்னேலியஸ், இல்லைனா இந்த விட்னஸஸ் முன்னாடி ஏதாச்சும் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு அவர் கேட்பாரா. ப்ரொஃபஸர் மெகானகலும் கிங்ஸ்லி ஷேக்கிள்போல்ட் இருக்கார்ல, அவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துப்பாங்களா. அதை ஹாரி பார்ப்பானா. அவங்க 2 பேரோட முகத்துலையும் அவ்வளோ பயம் இருக்கும். அவ்வளோ பயந்து போய் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. டம்பிள்டோர் என்ன பேசினாருன்னு ஹாரிக்கு ஒன்றுமே புரியலை, ஃபட்ஜுக்கும் புரியலை போல. ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு ஃபட்ஜு ஸ்லோவாக கேட்பாரா. டம்பிள்டோர்ஸ் ஆர்மி கொர்னேலியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்டில் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நேம்ஸ் இருக்கும்ல, அதை கையை காமிச்சிட்டு ஃபட்ஜோட ஃபேஸ் கிட்ட காமிச்சிட்ருப்பாரு. இதில் என்ன எழுதியிருக்கு, பாட்டர்ஸ் ஆர்மி இல்லை டம்பிள்டோர்ஸ் ஆர்மி அப்படின்னு அவர் சொல்வாரா. அப்போதான் ஃபட்ஜுக்கு புரிஞ்சிருக்கும் போல. ஃபட்ஜு பயங்கரமாக பயந்து போய் ரொம்ப அரண்டுருவார். இங்கே என்ன நடக்குதுன்னு லைட்டாக ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பின்னாடி நகண்டு போய் அப்படியே அந்த ஃபயர் கிட்ட திரும்பவும் போய் திரும்ப அந்த ஃபயரில் போய் கால் பட போகுமா, அதனால அங்கேருந்து திரும்பவும் முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பார். நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாக கத்துவாரா. ஆமாம் அப்படின்னு டம்பிள்டோர் ப்ளசண்ட்டாக சொல்வார்.
நீ தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியா அப்படின்னு அவர் சரி கோவமாக கேட்பாரு. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. நீ தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை உன்னோட ஆர்மியை திரட்டுறதுக்காக ரெக்ரூட் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கிறதா இருந்தது அப்படின்னு டம்பிள்டோர் ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே பேசுவார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களான்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட் மிஸ் எஜ்கோமை இன்வைட் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக்குன்னு இப்போ தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. மெரியேட்டா ஆமான்ற மாதிரி தலையாட்டுமா. ஃபட்ஜு திரும்பி டம்பிள்டோரையும் மெரியேட்டாவையும் திரும்பி திரும்பி பார்ப்பாரா. அவ்வளோதான், ஃபட்ஜுக்கு அப்படியே நெஞ்சு வீங்குற மாதிரி இருக்கும். அப்போ நீ எனக்கு எதிராக இவ்வளோ நாளாக சூழ்ச்சி செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. ஆமாம் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப சேர்ஃபுல்லாக சொல்லுவார். நோ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். கிங்ஸ்லி வேகமாக ஹாரிக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி பார்ப்பாரா. ப்ரொஃபஸர் மெகானுங்களும் ஹாரியை பார்த்து நல்லா கண்ணை உருட்டிட்டு இருப்பாங்க, அவனை மிரட்டுற மாதிரி. சும்மா இரு அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணை உருட்டிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஹாரிக்கு இப்போ தான் புரியுது டம்பிள்டோர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. பட் அதை சுத்தமாக நடக்க விடக்கூடாதுன்னு ஹாரி நினப்பானா. நோ ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா. வாயை மூடு ஹாரி, இல்லைனா நீ என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப காமாக சொல்லுவார். ஆமாம் வாயை மூடு பாட்டர் அப்படின்னு ஃபட்ஜும் பயங்கரமாக எரிஞ்சு விழுவாரா. அவர் டம்பிள்டோரை அவ்வளோ கோவமாக கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வெல் 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 இன்னைக்கு நைட் இந்த பாட்டரை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக அப்படின்னு ஃபட்ஜு பேசிக்கிட்டு இருப்பாரா. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் ஒரு நட்டை தொலைச்சிட்டு கேலியோனை கண்டுபிடிச்சதுக்கு சமம் அப்படி தானே அப்படின்னு டம்பிள்டோர் ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பாரு. வீஸ்லி அப்படின்னு ஃபட்ஜு பயங்கரமாக அப்போ கத்துவார். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ செத்துற டம்பிள்டோர் இன்னைக்கு நான் அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன். அவர் இவ்வளோ நாளாக இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபட்ஜு. ஸோ ஒரு வழியாக இது நடந்த உடனே அவருக்கு அவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இருந்ததா. வீஸ்லி அப்படின்னு அவர் கத்துவார். வீஸ்லி நீ எல்லாத்தையுமே இங்கே எழுதி வச்சுட்டேல, இங்கே இவர் பேசின எல்லாத்தையுமே கன்ஃபெஷனாக எழுதி வச்சுட்ட தானே அப்படின்னு அவர் கேட்பாரா. எஸ் சார் ஐ திங்க் ஸோ சார் அப்படின்னு பர்சி ஈகராக சொல்வானா. அவனோட மூக்கு ஃபுல்லாக இங்கா லைட்டாக செதறி இருக்கிற மாதிரி இருக்குமா. பிகாஸ் அவன் அவ்வளோ ஸ்பீடாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். வெரி வெல் தென் அப்படின்னு ஃபட்ஜு வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமாக பேசுவார். உன்னோட நோட்ஸை டூப்ளிகேட் எடுத்துக்கோ வீஸ்லி, ஒரு காப்பியை போய் டெய்லி ப்ராஃபிட்க்கு இப்போவே போய் அனுப்பிச்சி விடு. ஃபாஸ்ட் அவள் மூலியமாக நம்ம சென்ட் பண்ணோன்னா மார்னிங் எடிஷன்லேயே இந்த விஷயம் வெளியில் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பெர்சி வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியில் கிளம்பி ஓடிக்கிட்டு இருப்பானா. ஃபட்ஜு இப்போ திரும்பி டம்பிள்டோரை பார்ப்பாரு. இப்போ உங்களை நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம், அங்கே உங்களை ஃபார்முலா சார்ஜ் பண்ணிவிட்டு அஸ்கபானுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. எஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ஜென்டிலாக இப்போ சொல்லுவார். இப்போ நான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பிரச்சனையா அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரா. அவரோட வாய்ஸ் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். லைக் அவ்வளோதான் டம்பிள்டோரை பிடிச்சிட்டோண்டா, நல்லா மாட்டினாருடா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருப்பாரா. பிரச்சனையா, இங்கே எந்த பிரச்சனையும் நான் பார்க்கலையே டம்பிள்டோர் அப்படின்னு அவர் கேட்பாரா. வெல் நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஓ அப்படியா அப்படின்னு ஃபட்ஜு கேட்பாரு. வெல் என்னன்னா நீங்கள் கொஞ்சம் டெலியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொர்னேலியஸ். அதாவது நான் அந்த வார்த்தை என்ன, அமைதியாக வந்துடுவேன்னு. பட் நான் அமைதியாக வரப்போகிறேன்னு எனக்கே தெரியலையே கொர்னேலியஸ். பிகாஸ் அஸ்கபானுக்கு போகிற இன்டென்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கே போனாலும் அங்கேருந்து நான் ஈஸியாக வெளியில் தப்பிச்சு வந்துடுவேன். ஆனால் அஃப்கோர்ஸ் அது எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைமில், அதுக்கு நான் உள்ளுக்குள்ளே போகாமே இருக்கலாம்ல அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வாரா. அம்பரிஜோட ஃபேஸு அவ்வளோ ரெட் கலரில் மாறிக்கிட்டு வரதை ஹாரி திரும்பி பார்ப்பானா. ஏதோ அம்பரிஜோட உடம்புக்குள்ளே வந்து அப்படியே பயங்கரமாக தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், பாய்லிங் வாட்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபட்ஜு டம்பிள்டோரை ஒரு மாதிரி சில்லியான எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு திரும்பி கிங்ஸ்லியையும் அந்த குட்டையாக ஒரு விசார் நின்றுட்டு இருந்தார்ல, அவருக்கு கூட கிரே ஹேராக இருந்ததில் அவரையும் திரும்பி பார்ப்பாரா. ஆக்சுவலி அந்த விசார்டு மட்டும்தான் இந்த ஹோல் ரூம்லேயே இவ்வளோ நேரம் நடந்த சுச்சுவேஷனில் அவர் மட்டும்தான் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருப்பார். ஸோ ஃபட்ஜ் அவங்க ரெண்டு பேரையும் திரும்பி பார்ப்பாரா. அவங்க ரெண்டு பேரும் ஃபட்ஜை பார்த்து லைட்டாக தலையா ஓகேன்ற மாதிரி ஆட்டுவாங்களா. அந்த குட்டையாக இருந்தார்ல அந்த விசார்டு, அவர் வந்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே இருந்து அவரோட மந்திரக்கோலை எடுக்கிறத ஹாரி பார்ப்பான்.
சில்லியாக இருக்காத டாலிஷ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப கைண்டாக சொல்வார். நீ ஒரு எக்ஸலண்ட் ஆரர்னு எனக்கு தெரியும். ஐ திங்க் நீ நியூட்டில் கூட அவுட்ஸ்டாண்டிங் வாங்கினேல எல்லாத்துலேயுமே. பட் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அந்த டாலிஷ்ன்ற அந்த விசார்டு ஒரு மாதிரி பேக்கு மாதிரி கண்ணை முழிச்சு ஒரு மாதிரி சிமிட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரா. தென் அவர் திரும்பி ஃபஜ்ஜை பார்ப்பாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபஜ்ஜை பார்ப்பாரா. ஸோ அப்படின்னு ஃபஜ் இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக சிரிப்பார். நீங்கள் டாலிஷ், ஷாக்கல்போல்ட், டொலாரஸ் அண்ட் என்ன சிங்கிள் ஹேண்டடாக எதிர்த்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா டம்பிள்டோர் அப்படின்னு அவர் கேட்பாரா. மெர்லின்ஸ் பியர்டு இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஆனால் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு அவர் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாரா. அவர் தனி ஒரு ஆளாக உங்களை ஹேண்டில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கூட நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானிக்கல் நல்லா லவுடாக பேசுவாங்க. அவங்கள தனியாளாக நான் மட்டும் பார்த்துக்கிறேன் மினர்வா அப்படின்னு டம்பிள்டோர் ஷார்ப்பாக சொல்லுவார். ஹாக்வர்ட்ஸ்க்கு நீ தேவை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. வளன்னு பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ் அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுப்பாரா. டாலிஷ், ஷாக்கல்போல்ட் அவரை பிடிங்க அப்படின்னு அவர் கத்துவாரா. அப்போது சடனாக அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக ஒரு சில்வர் லைட் ஃப்ளாஷ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக வெளிச்சம் பயங்கரமாக பரவுமா. அப்போது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும். லைக் கன் ஷாட் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குமா. இவங்க நின்றுட்டு இருந்தாங்களா அந்த ஃப்ளோரு அது முழுக்க பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ யாரோ வேகமாக ஹாரியோட கழுத்தை பிடிச்சி அவனை கீழே அமுக்குவாங்க. அந்த ஃப்ளோரில் கீழே அமுக்கி கீழே விழுக வைப்பாங்களா. அப்போது திரும்பவும் இன்னொன்று ஒரு தடவை அந்த சில்வர் ஃப்ளாஷ் ஆஃப் லைட் இருக்கும்ல, அது திரும்பவும் பயங்கரமாக அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக பரவும். டம்பிள்டோர் ரூமில் இருக்கிற போர்ட்ரைட்ஸில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்துவாங்க. ஃபாக்ஸ் இருக்குல்ல, அதுவும் பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்கும். அப்புறம் ஃபுல்லாக அவங்கள சுற்றி ஒரே டஸ்ட்டாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதாவது க்ளவுட் ஆஃப் டஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிற ஏரில். எல்லாருமே பயங்கரமாக இருமிட்டுருப்பாங்களா. அப்போது ஹாரி யாரோ ஒருத்தவங்க கீழே அந்த கிரவுண்டில் பயங்கரமாக அவன் முன்னாடி விழுகிறத பார்ப்பான். அப்போ யாரோ பயங்கரமாக கத்துற சத்தமும் கேட்கும், நோ அப்படின்னு கத்துற சத்தமும் கேட்கும். அப்புறம் சடனாக அங்கே இருக்கிற கிளாஸ்லாம் இருக்கும்ல, கிளாஸ் பொருட்கள் எல்லாமே உடையிற சத்தம் கேட்கும். அப்புறம் எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி நடந்து ஓடுற சத்தம் கேட்கும். அப்புறம் பயங்கரமாக ஒரு மாதிரி வழியில் கத்துற சத்தம் கேட்கும். தென் அந்த ரூமே அவ்வளோ சைலண்ட் ஆயிரும். ஹாரி நிமிந்து யார் இவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளியிருக்கான்றதை பார்க்குறதுக்காக நிமிந்துட்டு இருப்பானா. பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகல் அவனுக்கு மேலே அந்த பக்கம் சைடில் படுத்து கிடப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஹாரியையும் மெரியேட்டாவையும் பிடிச்சி கீழே நல்லா ஃப்ளோரில் படுக்க வச்சுருப்பாங்க. இந்த 2 பசங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க 2 பேரையும் கீழே படுக்க வச்சு அவங்க மேலே இவங்க 2 கையையும் வச்சு பொத்தி அவங்க மேலே இவங்க படுத்திருப்பாங்க. ஸ்டில் அவங்க மேலே ஃபுல்லாக டஸ்ட்டாக விழுந்துட்டுருக்குமா. அந்த டஸ்ட்டு புகையாக தான் இருக்கும். அவன் லைட்டாக நிமிந்து பார்ப்பானா. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நல்லா உயரமாக இருக்கிற ஒரு ஆள் ஹாரி பக்கத்தில் நடந்து வரதை பார்ப்பான். பார்த்தா அது ப்ரொஃபஸர் டம்பிள்டோர். நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரா. எஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிவிட்டு ஹாரியையும் மெரியேட்டாவையும் எழுப்பி நிற்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக லைட்டாக கிளியர் ஆகிட்டுருக்குமா. அந்த ஆஃபீஸ் ரூமை திரும்பி பார்ப்பான். பார்த்தா டம்பிள்டோரோட டெஸ்க்கு ஃபுல்லாக தெரிச்சு அப்படியே நொறுங்கி போய் கிடக்கும். அங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும்ல, அது ஃபுல்லுமே அந்த சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் பீஸாக நொறுங்கி போய் கிடக்கும். ஃபட்ஜு, அம்பிரிட்ஜ், கிங்ஸ்லி, டாலிஷ் இவங்க எல்லாருமே ஃப்ளோரில் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே படுத்து கிடப்பாங்க. ஃபாக்ஸ் இருக்கும்ல, அது அவங்களுக்கு மேலே சுற்றி பறந்துட்டு ரொம்ப சாஃப்டாக பாட்டு பாடிட்டே பறந்துட்டுருக்கும். கிங்ஸ்லியையும் ஹெக்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில், இல்லைனா அவனை சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப லோவான வாய்ஸில் சொல்லிகிட்ருப்பாரு. அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறியா மினர்வா. நீங்கள் எல்லோரும் வேறு சைடு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபியூ செகண்ட்ஸை யூஸ் பண்ணி மிஸ் எச்கோமோட மெமரியவே கரெக்டாக மாடிஃபை பண்ணிட்டான். ரொம்பவே டக்குன்னு யோசிச்சு வேலை செஞ்சான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் ஒரு விஷயம் அப்போ சொன்னேன், அதை கூட கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன், ஹாரி நின்றுட்டுருப்பான், பக்கத்தில் தானே மெரியேட்டான்ற பொண்ணு நின்றுட்டுருக்கும் அதோட முகத்தை கவர் பண்ணிவிட்டு. அப்போது ஹாரிக்கு பின்னாடி கிங்ஸ்லி ஏதோ குசுன்னு பேசுகிற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். அப்போது சடனாக அவனை ஏதோ உரசிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். லைக் ஏதோ
பறவையோட ரெக்கை வந்து அவனை லைட்டாக உரசிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக ஏதோ உரசிட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் சொன்னேன்ல. அது என்னன்னா பின்னாடி தானே ஷாக்கல் போல்ட் நின்றுட்டுருப்பாரு. மெரியேட்டா கிட்ட தானே நின்று அம்ரிஜ் கொஷின் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுச்சுன்னா, அதாவது இவ்வளோ நாளாக இங்கே மீட்டிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு, டிஏ மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருந்தது, எல்லாருமே இந்த மாதிரி ஸ்பெல்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அது சொல்லிருச்சுன்னா எல்லாருமே அந்த டிஏ மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருமே இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கிட்ட இந்த ரூமில் வச்சு கேட்கும் போது இல்லைன்ற மாதிரி தலையாட்டிருச்சுல, எல்லாமே இல்லைன்ற மாதிரி தானே தலையாட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அம்ரிஜோட ரூமுக்கு போய் இந்த பொண்ணு தான் போட்டு கொடுக்கறதுக்காக தான் போகும். ஆனால் அது சொல்லிட்டு இருக்கும் போதே, இந்த விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹெர்மாயினி வந்து ஹெக்ஸ் போட்டிருக்கும் இல்லையா, எதில் போட்டிருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்ரிஜ் கூட அந்த பார்ச்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, இதில் தான் அவங்க எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பேரை வந்து எழுதுனாங்க. அதை தான் ஹெர்மாயினி வந்து அங்கே பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் ஹெக்ஸ் போட்டிருக்கோம். அவங்கள வந்து பேரை எழுத சொல்லும்ல, அதிலவே ஹெக்ஸ் போட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் பேரை எழுதியிருக்காங்களோ அவங்க வந்து வெளியில் போய் யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்களோட முகத்தில் இந்த மாதிரி ஸ்னீக்குன்னு எழுதி, அதாவது ஸ்னீக்னா என்னென்னா போய் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வேர்டை வந்து அவங்க முகத்தில் பெரிய பெரிய கொப்பளமாக வந்து அந்த ஸ்னீக்குன்ற வார்த்தையை எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது ஹெக்ஸ் போட்டிருக்கோம். அதனால தான் மெரியேட்டா போய் அம்ரிஜ் கிட்டக்க அவங்க அம்ரிஜோட ஆஃபீஸில் வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே அதோட முகத்தில் ஃபுல்லாக அந்த மாதிரி கொப்பளமாக வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து அம்ரிஜோட முகம் பார்க்குற கண்ணாடியில் மெரியேட்டா பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் தான் அதுக்கடுத்து அது எதுவுமே சொல்லாது, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அதோட முகத்தில் அப்படி கொப்பளத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வாயை திறந்தோம்னா நம்மளோட முகம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆயிரும்னு நினச்சிட்டு தான் அது சொல்லாமல் அப்படியே வாய முடியும். பட் அது சொன்ன ஒரு 2-3 விஷயத்த வச்சே அம்ரிஜ் வேகமாக அந்த அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த மேல்ஃபாய் அண்ட் கேங், அவங்கள கூட்டிட்டு 7th ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. பட் டம்பிள்டோரோட ஆஃபீஸில் வச்சு கேட்கும்போது மெரியேட்டா இல்லைன்ற மாதிரி தலையாட்டிடும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டி. ஏன்னா அந்த செகண்ட் வந்து அதாவது ஃபஜ்ஜும் அம்ரிஜும் பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்கள தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸை ஷாக்கிள் போல்ட் யூஸ் பண்ணி அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த மெரியேட்டாவோட மெமரியவே மாடிஃபை பண்ணிடுவார். விச் மீன்ஸ் அந்த டிஏ மீட்டிங்ஸ் நடந்த விஷயங்கள் அண்ட் அந்த டிஏ மீட்டிங்ஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்தால் அந்த டிஏ மீட்டிங்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணிடுவார். ஸோ அவர் வந்து அந்த மெமரி சாமை தான் போட்டிருப்பாரு. அந்த சாம் தான் ஹாரி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தனால லைட்டாக உரசிட்டு மெரியேட்டாவோட மைண்டுக்குள்ளே போகும். பிகாஸ் அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஷாக்கிள் போல்ட் தூரமாக தள்ளி நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவர் மந்திரம் போடும்போது அந்த மாதிரி லைட்டாக அவனை ப்ரஷ் பண்ணிட்டு போயிருக்கு. பட் ஹாரிக்கு அது அப்போவே தெரிஞ்சிடும், இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்போ மெரியேட்டா வந்து மாற்றி சொல்லுதுன்னு. ஏன்னா இவர் கிங்ஸ்லி பின்னாடி குசுன்னு அந்த மந்திரம் போட்டது வந்து ஹாரிக்கு அதில் லைட்டாக கேட்டுருமா, அதனால அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிடும் அது. இவங்க எல்லாரும் இப்போ சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இப்போ பேசிக்கிட்டதுக்கு டைம் இருந்த மாதிரி நீ அவங்கக்கிட்ட காமிச்சிக்கவே கூடாது. அவங்க எல்லாரும் எந்திரிக்கும் போது தான் நீங்களும் எந்திரிச்ச மாதிரி காமிச்சிக்கணும், ஓகேவா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. டம்பிள்டோர் வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட அதை சொல்லுவார். நீங்கள் எங்கே போக போகிறீங்க டம்பிள்டோர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் வேகமாக கேட்பாங்க. கிரிமால்டு பிளேஸ்க்கு போக போகிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஓ இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் லைட்டாக சிரிச்சுட்டே சொல்லுவார். நான் எங்கேயும் போய் ஒழிஞ்சுக்கிறதுக்காக போகலை மினர்வா, ஆனால் இந்த ஹாக்வர்ட்ஸ்லேருந்து ஏண்டா நான் போனேன்னு ஃபஜ் ரொம்பவே கவலைப்படுவார், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பானா. அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேசனே தெரில, என்ன சொல்ல போகிறான்றதே தெரில. ஏன்னா அவன் வந்து இப்போ அவ்வளோ ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுவான். ஏன்டா இந்த டிஏ மீட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதனால தானே இப்போ டம்பிள்டோர் வந்து இந்த ஸ்கூலை விட்டே போகிறாரு. ஏன்னா இவனை வந்து இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, இவனை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் இந்த ஸ்கூலை விட்டே ஓடுறாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ கில்ட்டியாக அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அவனுக்கு என்ன பேசுன்னே தெரியாது. ஆனால் அவன் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டம்பிள்டோர் வந்து அவனை கட் ஆஃப் பண்ணிடுவார். ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். நான் சொல்கிறத கேளு ஹாரி அப்படின்னு அவர் ரொம்ப அர்ஜெண்ட்டாக பேசுவாரா. இப்போ உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வருஷத்துலேயே அவர் இப்போ தான் ஹாரி கிட்டக்கவ ஒழுங்காக பேசவே செய்கிறாரு. நீ அக்ளுமென்சியை எவ்வளோ கஷ்டப்பட்டாவது படித்தே ஆகணும், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? ப்ரொஃபஸர் ஸ்னேப் என்ன சொன்னாலும் அதை செய்,
ஒழுங்காக அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணு ஹாரி. நீ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அக்ளுமென்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் தூங்கு. அப்படின்னா தான் உனக்கு வர கெட்ட கனவுகள்லேருந்து உன்னோட மைண்டை நீ க்ளோஸ் பண்ண முடியும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு உனக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். கூடிய சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. பட் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்போது அந்த டாலிஷ்ன்ற விசாட் இருந்தார்ல, அவர் லைட்டாக எந்திரிக்க ஆரம்பிப்பாரா. டம்பிள்டோர் இப்போ வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சிப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் டம்பிள்டோர் அப்படி ஹாரியோட கையை பிடிப்பார்ல, அப்போது அந்த டம்பிள்டோரோட ஸ்கின் ஹாரியோட ஸ்கின்ல டச் ஆன உடனே ஹாரியோட நெத்தியில் இருந்த அந்த தழும்பு அவ்வளோ கொடூரமாக எரிஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு திரும்பவும் டம்பிள்டோரை அன்னைக்கு பார்த்தபோது அவன் பாம்பா மாதிரி அவரை போய் அட்டாக் பண்ண போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததில், அதே மாதிரியே இப்போ திரும்பவும் அவன் பாம்பாக இருந்து டம்பிள்டோரை போய் கடிக்க போகணுன்ற மாதிரி, அவரை போய் ஹர்ட் பண்ணணுன்ற மாதிரி அவனுக்கு மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஸ்பீடாக வருமா. எப்போனா டம்பிள்டோர் அந்த அவரோட கையை வச்சு ஹாரியோட கையை பிடிச்ச அந்த செகண்டே அவனுக்கு இவ்வளோ இது ஃபீல் ஆகும். ஸோ டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணு, நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியும் அப்படின்னு டம்பிள்டோர் ஹாரி கிட்ட அமைதியாக சொல்லுவாரா. அப்போது ஃபாக்ஸ் இருக்குல்ல, அது இவங்களோட தலைக்கு மேலே இப்போ நல்லா கீழே இறங்கி பறந்துக்கிட்டு இருக்கும், சுற்றி சுற்றி பறக்குமா. டம்பிள்டோர் அப்போ ஹாரியோட கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரோட 2 கையையும் மேலே தூக்கி அந்த ஃபீனிக்ஸோட, அதாவது ஃபாக்ஸ் இருக்குல்ல, அதோட நல்ல நீளமான கோல்டன் கலர் வால் இருக்கும்ல, அதை பிடிப்பாரா. அடுத்த செகண்டே அங்கே ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் ஃபயர் மாதிரி இப்படியே பரவும். பார்த்தா அவங்க 2 பேரையுமே காணோம். ஃபாக்ஸையும் காணோம், டம்பிள்டோரையும் காணோம். எங்கே அவன் அப்படின்னு ஃபட்ஜ் வேகமாக ஃப்ளோர்லேருந்து எந்திரிப்பாரா. எங்கே அவன் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாரா. எனக்கு தெரியல அப்படின்னு கிங்ஸ்லியும் பயங்கரமாக கத்திட்டே எந்திரிச்சிட்டு இருப்பாரு. அந்த கீழே ஃப்ளோர்லேருந்து எந்திரிச்சிட்டு இருப்பாரு. அவர்னால டிஸப்பரேட்டும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அம்ரிஜும் வேகமாக அந்த ஃப்ளோர்லேருந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த ஸ்கூலுக்குள்ளே டிஸப்பரேட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே எந்திரிச்சிட்டு இருப்பாங்களா. படிக்கட்டை யூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு டாலிஷ் வேகமாக எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் ஓடிக்கிட்டு இருப்பாரு. கிங்ஸ்லியும் அம்ரிஜும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் ஓடுவாங்களா. ஃபட்ஜும் ஓடுறதுக்காக கிளம்புவார். ஆனால் அவர் அப்படியே அங்கேவே நின்றுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் அந்த ரூமே. எல்லாருமே அங்கே தானே இருப்பாங்க. மெகானகலும் அங்கே தான் இருப்பாங்க, ஹாரி, அந்த மேரியட்டான்ற பொண்ணு, அப்புறம் ஃபட்ஜ், இவங்க 4 பேரும் அங்கே தான் இருப்பாங்களா. அப்படியே அமைதியாகவே இருப்பாங்களா. வெல் மினர்வா அப்படின்னு ஃபட்ஜ் இப்போ ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே நக்கலாக ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிற மாதிரி திரும்பி ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து பேசுவார். அவரோட சட்டை ஃபுல்லாக அங்கங்கே கிழிஞ்சு போய் வேற கிடக்கும். அவரோட ஸ்லீவ் கிட்டலாம் அவரோட அந்த சட்டையே கிழிஞ்சு போய் கிடக்குமா. உன்னோட ஃப்ரெண்டு டம்பிள்டோரோட ஆட்டம் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓ, நீங்கள் அப்படி வேற நினைக்கிறீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகலும் ஒரு மாதிரி நக்கலாக கேட்பாங்களா. ஆனால் ஃபட்ஜ் ப்ரொஃபஸர் மெகானகல் சொன்னதை காதலே வாங்காத மாதிரி நின்றுட்டு இருப்பாரா. அவர் திரும்பி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகி போய் கிடக்கிற டம்பிள்டோரோட ஆஃபீஸை சுற்றி பார்ப்பாரா. அப்போது அந்த வாலில் இருந்த போர்ட்ரைட்ஸில் இருந்தவங்களாம் ஃபட்ஜை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக திட்டுற மாதிரி செய்வாங்க. அப்புறம் அந்த போர்ட்ரைட்ஸில் இருந்த 2-3 பேர் ஃபட்ஜை பார்த்து ரூடான ஹேண்ட் கெஸ்டர்ஸ்லாம் காமிப்பாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் பெட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபட்ஜ் திரும்பி ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து ஹாரியையும் மெரியட்டாவையும் கையை காமிச்சு சொல்லுவாரா. ப்ரொஃபஸர் மெகானகல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஹாரியையும் மெரியட்டாவையும் கூட்டிகிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆகும்போது ஃபினியஸ் நிக்கலஸ் இருக்கார்ல, அவரோட வாய்ஸ் மட்டும் ஹாரிக்கு கேட்குமா. ஒன்று சொல்லவா மினிஸ்டர், டம்பிள்டோர் சொல்கிற நிறைய விஷயத்துக்கு நான் ஒத்துப்போகவே மாட்டேன். ஆனால் ஒரு சில விஷயத்த ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது. அவரோட ஸ்டைல் இன்னும் அவரை விட்டு போகலை அப்படின்னு அவர் சொல்லுவார். இதோட சாப்டர் 27 தி சென்டார் அண்ட் தி ஸ்னீக் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 28 ஸ்னேப்ஸ் வர்ஸ்ட் மெமரியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.